உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், அந்த மொட்டைக்காரி என்னைக்கு அந்த இங்க வந்து கத்தும், தேவையில்லாத பிரச்சனைன்னு சொன்னா இல்லையா? சொல்றதை கேட்காம தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போய் விட்டு இப்ப என் பிள்ளையாவது அவ வாழ்க்கை போயிருச்சுன்னு சொல்லி எப்படி திரும்ப வந்து சாப்ப விட்டுட்டு இருக்கா? உன் பிள்ளை பேர் 3.25 நல்லா ஓடி போயிருன்ற. இதெல்லாம் தேவையா? சொல்லுங்கப்பா. உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை, 4 பக்கம் போய் சுத்திடுவீங்க. வீட்டுல இருக்க பொம்பளைக்கு தானே தெரியும். என்ன வாயில நான் கொழுக்கட்டையா வச்சுட்டு இருந்தா நீங்க வந்து கத்தும்போது வாயத்தை வந்து பேச வேண்டியதானே? உன் பிள்ளை என்ன பண்ணான்னு தெரியுமா நீ கேட்க வேண்டியதானே? பாருங்க, நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு கேட்காது, அவங்க சொல்றத அவங்க பெருசா பேசுவாங்க. நம்ம சொல்றது புரியுற இடத்துலயே இருக்கும். நம்ம மேல தப்பு, புள்ளைய அனுப்பி இருக்க கூடாது. கஷ்டமா நஷ்டமா நம்ம வீட்டுல இருந்திருக்கணும்ல. நீ ஒழுங்கா புள்ளைய வளர்த்துருந்தா நான் இதுக்கடி கூட்டிட்டு போய் அங்க விடுறேன். ஒழுங்கா புள்ள வளர்க்க தெரியாதவன் நீ எல்லாம் வாய் பேசுறியா? ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கோபத்துல ஏதாவது அரைஞ்சு போட போறேன். என்னாலதான் இந்த பிரச்சனையே. உங்களுக்கு இஷ்டப்படியே பண்ணுங்க. ஒண்ணு குடிச்சிட்டு ஆட வேண்டியது, இல்ல இந்த மாதிரி அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் விட வேண்டியது. சரி கூட்டிட்டு வந்ததையும் விட்டோம், சரி கூட்டிட்டு வந்தோம், என்ன பண்ணி இருக்கணும்? சரி இனிமே நம்ம பிள்ளை யார் பக்கமும் அனுப்ப கூடாது, வைக்க கூடாதுன்னு வீட்டோட வச்சிருந்துருக்கணும். அந்த தம்பி போன் போட்ட உடனே உங்களை அதெல்லாம் சொல்ல சொன்னதா? இல்லப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி இதை பண்ணுச்சு, உன் பொண்டாட்டி அதை பண்ணுச்சு, இதெல்லாம் பேச்சு கலக்கா? சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆண் இப்படிதான் பேசுவானா? இங்க பாரு, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு ஏன்ட்ட சொல்லாத, சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆமா, என் வாயை அடக்கிறதுக்கு தான் உங்களால முடியும், ஊர் வாயெல்லாம் அடக்க முடியாது. இங்க பாரு, கோபத்துல அடிச்சு போட போறேன், அப்புறம் அடி வாங்கிட்டு ஓடாத சொல்லிட்டேன். வெளியே வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கம்முன்னு வாய முடிட்டு தின்னுட்டு போய் படு, இல்லைன்னா ஒரே அப்பி போட போறேன். நானே பொழப்பு இல்லாம இருக்குதுன்ட்டு வயிற்றுச்சல உட்காந்துருக்கேன். இப்பதான் அது இதுன்னு ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா நிம்மதியா 2 வார்த்தை சந்தோஷமா பேசினா அந்த வீட்டுக்கு வரணும்னு தோணும். அதை விட்டு அப்பா பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்ற ஒண்ணு. இவங்க அதை சொல்லிவிட்டாங்க, அவங்க எதை சொல்லிட்டாங்க. முதல்ல நீ ஊர் புறணி பேசுறத நிறுத்து. இங்க இருந்து போறா அங்கெல்லாம் ஊர் புறணி பேசுறதுக்கு. அப்பெல்லாம் யாரு உன்னை பேசுறது தெரியாது, இப்போ பிள்ளைய நான் அது கூட்டிட்டு வந்தேன்னா உனக்கு பேசுறது இதா இருக்கு. வாய மூடிட்டு இருடி, சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காம. அப்பா கம்முன்னு இருங்கப்பா, ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? அவனுக்கு என்ன மட்டும் தான் அடக்க முடியும், ஊர்ல உள்ளவங்க அடக்க முடியாது. அவனேன்னு பேசணும்னு வச்சுக்க அப்பி போடுவேன் பாத்துக்க. என்ன மட்டும் தான் அடிக்க முடியும். அம்மா நீயாவது கம்முன்னு இருமா, ஏமா இப்படி பேசுற? தப்பு நான் தானம்மா பண்ணினேன், இனி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எல்லாம் நான் இருக்கும்போது தெரியாதியா, நான் இல்லாத போது தெரியும், அப்ப புரியும். அவ வந்து அந்த மொட்டைக்கறி அந்த கத்தும் போது அந்த சரோசாக்கா அங்க இருந்து ஓடி வந்து சத்தம் கேக்குதுன்னு ஓடி வந்து நமக்காக பேசுனுச்சு தெரியுமா? மொட்டைக்கறி பேசின பேச்சுக்கு தான் ஓடுனுச்சு, இல்லன்னா அப்படி பேசுனுச்சு தெரியுமா? அந்த அக்கா மட்டும் இல்ல, இன்னைக்கு அவ்வளவுதான். படுபாவி பையன் எங்க வந்து படுத்து கிடக்குறான் பாரு, பாடம் மாத்தி முச்சந்தியில வந்து. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நியாயமா? அப்படி கேக்குது அந்த பயலுக்கு. அடே தம்பி கேரியா, டேய் டேய் எந்திரி, இங்க பாரு மலையில என்ன படுத்து கிடக்குறான், எந்திரிடா எந்திரி. நீ எதுக்கு இங்க வந்த? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீ நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஏண்டா உன்னை அங்க இங்கன்னு காணலன்னு சொல்லி ஊர் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு வாரேன், மழை வேற வந்துகிட்டு கிடக்குது, இந்த பையனை ஆளக்காரமேனு வந்தா என்னடா என்ன பார்த்து இந்த வார்த்தை பேசுற? வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தான் இருக்க முடியல, அப்புறம் மனுஷன் நிம்மதியை தேடி தானே போகணும். நான் நிம்மதியை கெடுக்கிறேன்னா? பின்ன ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க முடியல, இப்ப என்ன நல்ல வேஷம் போட்டுட்டு வந்திருக்கியா? போ. ஐயோ சாமி, உனக்கு காசு தானே வேணும், தாரேன் வா. நீ குடிச்சுப்புட்டு வீட்டுக்குள்ளே கடை, வேற எங்கேயும் போய் தொலையாத. நான் சம்பாரிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றேன், சரியா? தயவு செஞ்சு வாடா, வீட்டுக்கு வாடா. எனக்கு இருக்குது, நீ ஒத்த பையன்டா, உங்க அப்பனும் போயிட்டாரு, இப்படி கஷ்டப்படுத்தாதடா. வாடா தம்பி. அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, கிளம்பு. அப்படியெல்லாம் சொல்லாதடா, வாடா. இப்படி பண்ணாதப்பா. வானுவ, வந்ததுக்கப்புறம் போனா அடித்து துரத்துவ. விளக்க மாத்துல என்ன அடி அடிச்ச, இப்போ என்ன? போ.
ஐயோ அம்மா பண்ணது தப்பு தாண்டா. இப்படி இங்க படுத்து பாம்பு கீது எதுவும் தீண்டிட்டா என்னடா பண்றது? வாயா கம்முன்னு வீட்டுக்கு வாடா தம்பி. எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வாயா. அம்மா நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரியா? உன் இஷ்டப்படி இரு, நான் ஒன்னும் சொல்லல. எந்திரி எந்திரிடா. பார்த்து பாப்பா வழுக்கலா இருக்கு, நீ உன் இஷ்டப்படி இரு. அம்மா உன்னை எதுவும் கேட்கல. வா கையை விடு, நானே வரேன். 5ல வளைஞ்சாதானே 50ல வளையறதுக்கு. அப்பா ஒழுங்கா வளர்க்காம விட்டது இப்ப எங்க வந்து விண்டிருக்கு பாரு. அப்பாவும் அம்மாவும் பாவம். நான் எப்படி மார்க் எடுத்திருக்கேன் என்ன ஏதுன்னு வேற தெரியல. நாளைக்கு ரிசல்ட் வேற, எப்படி மார்க் வரப்போகுதுன்னு தெரியல. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஏனோ தானோன்னு படிச்சு எப்படியோ எழுதிட்டேன். இப்போ ரிசல்ட்டை நினைச்ச பயமா இருக்கு. எப்படியாவது பாஸ் ஆயிட்டா பரவாயில்ல. ஃபெயிலுகேன்னு ஆனேன். ஐயோ எங்க அம்மா என்ன கொண்டே இப்படி இருக்கிற கொல வெறியில. செல்வியே, அப்பா என்ன ஆத்தா ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? இருட்டு கட்டிருச்சு, புள்ள உனக்கு ஆனன்னு நான் தேடிக்கிட்டு வந்தேன், இங்க வந்து உட்காந்துருக்க. உள்ளவா உள்ளவா. இல்லப்பா. என்னம்மா என்னமாச்சு? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. பயமா இருக்கா? ஏமா? இல்லப்பா நாளைக்கு ரிசல்ட் இல்ல. அதுக்குதான் பயந்துகிட்டு கிடக்குறியா? அதெல்லாம் என் செல்வி குட்டி சூப்பரா படிச்சு எழுதும். அப்படி இருக்கும்போது நாங்களே பயப்படாம தைரியமா இருக்கோம். நீ ஏன் பயந்துகிட்டு கிடக்குற? ஸ்கூல்லயே படிக்கும்போது 5வது ரேங்க் எடுப்ப, இப்ப என்னமா பயம்? இல்லப்பா ஸ்கூல்ல வேற பப்ளிக்ன்றது வேற இல்லப்பா. பப்ளிக் எக்ஸாம் டைம்ல வீட்ல பல பிரச்சனை, அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்ப்பா. அதான்ப்பா. ஓஹோ நாளைக்கே பப்ளிக் பரீட்சைக்கு ரிசல்ட் வரப்போகுது. நம்ம நாளைக்கு என்னடா சொல்லலாம், ஏதடா சொல்லலாம், வீட்டில் அவளுக்கு என்ன ஆட்டம் கட்ட போறாளுகளோ தெரியலையே அப்படின்னு இப்பயே உங்க அப்பாவை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏழை என்னாலும் மோளைக்கு பயன்ற மாதிரி என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்து வீட்டில் மிதி உழுகுன்னு இப்பயே உங்க அப்பாவை காக்கா பிடிச்சி நடிக்கிறியா? 1000 பிரச்சனை வந்தாலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தாண்டி. என்னமோ இத்தனை நாளா நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி அன்னைக்கு தான் பிரச்சனை புதுசா பூகம்பம் விட்டு வெடிச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. தொலைச்சு கட்டி போடுவேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே உங்க குடும்பத்தால நம்ம நல்லா எல்லாம் ஏமாந்து வந்து நிக்கிறோம். நீ படிச்சுதான் இந்த குடும்பத்தையே காப்பாற்றணும்னு நாங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க நீயே? நாளைக்கு ரிசல்ட் மட்டும் ஒழுங்கா வராம இருக்கணும். கையை முடிச்சு போடுறேன் பாரு. ஒரு வேலை சொன்னா செய்யறது கிடையாது, புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறது. இப்போ உங்க அப்பா அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சு கட்டிடுவேன். பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி சொல்றாங்கன்னு. உங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆட்டுக்குட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். படிக்க படி படி படின்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அந்த வீணா போன எடுத்துக்கிட்டு போன நோட்டிக்கிட்டு தானே உட்காந்துருந்தேன். ரிசல்ட் வரட்டும். 1000 பிரச்சனை இருந்தாலும் கொஸ்டினை பார்த்தா எழுத தெரியணும். அப்படி என்ன எழுத தெரியாத அளவுக்கு பிரச்சனை உன் கண்ணை மூடி மறைக்குது? அப்ப எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அம்மா இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இல்லம்மா, அதனால நான் இப்படி எழுதுனேன் அப்படி எழுதுனேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் வாயை திறந்து நீ சொல்லல, இப்ப மட்டும் என்ன நாளைக்கு எல்லாம் தள்ளி போடுவானுங்கன்னு நடிக்கிறியா? இந்தா கம்மனீரு, ஏன் புள்ளைய போட்டு இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? நம்ம புள்ள 1000 தான் இருந்தாலும் இந்த மார்க்கை வச்சு நம்ம பிள்ளையோட நம்ம கணக்கு போட முடியுமா? சொல்லு பாப்பா. ஆத்தா நீ எந்திரிமா. உங்க ஆத்தா அப்படித்தான், அதை எதுன்னு சொல்லிக்கிட்டு கிடப்பா. அவளுக்கு கோவத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாது. நீ எந்திரி. என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ எந்திரிமா, வீட்டுக்குள்ள போவா. நாளைக்கு விடியட்டும், அப்புறம் இருக்குது அப்பனுக்கும் பிள்ளைக்கும். வேலை சொல்லிட்டா போதும், உடனே பைய எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு புக்கை எடுத்து வச்சுக்க வேண்டியது. எழுதுறேன் படிக்கிறேன் எழுதுறேன் படிக்கிறேன்னு. நீ என்ன எழுதி இருக்குன்னு நாளைக்கு தெரியும். அப்பா அதெல்லாம் நீ நினைச்சு பயப்படாது சரியா? உங்கம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசுறா வைக்கிற, ஆனாலும் உன் மேல பாசம் இல்லாமையா இருக்கும். அதுவும் இல்லாம அவளுக்கு தெரியுமா நீ நல்ல மார்க் எடுப்புன்னு. சும்மா உன்னைய விளையாட்டு காட்டிட்டு போறா சரியா? பா உள்ள வா தங்கம், உள்ள வா. இன்னமும் துணி மாத்திக்கிட்டு இருக்கீங்களோ? ட்ரெஸ் மாத்திட்டேன் தான் வரேன். எப்பா அந்த சைட்ல சரியான மழை, இங்க மழை இல்லையா? இல்லங்க மழையெல்லாம் இல்ல, கருக்களாவே தான் கடந்துச்சு. இன்னைக்கு திண்டுக்கல் டவுன் எல்லாம் சரியான மழை. எப்பா எப்படா விடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது விடுற மாதிரி தெரியல. நம்ம கிளம்புறதான் சரின்ட்டு வண்டி ஓட்டிகிட்டே வந்துருவோம். நம்ம என்ன நனைஞ்சிட்டா வரப்போறோன்ட்டு
அழுத்தி பிடிச்சி வந்துட்டேன். ஊட்டிலையுமே மழை தானாமா, சரியான மழை, வெளியவே வர முடியல, நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே தான் கிடக்குன்னாங்க. ஃபோன் பண்ணாங்களா? அண்ணன் போன் பண்ணிச்சுங்க. எல்லாம் நல்லா இருக்காங்களா? நானும் ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தேன். நானும் அப்புறம் இங்கே ஆளோடு அங்களோடுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. அதாங்க, அவர் அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்னன்னு கேட்டாரு வச்சாரு, அப்படியே இருக்கோன்னாங்க. சரி சரி, நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம். எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ச்சே, என்னடா இது வாழ்க்கையே வெறுத்து இப்படி போகிறாங்களேன்னு. ஆனால் பாரு, ஒரு நாளில் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க பாரு அவங்க. ஆமாங்க. அப்புறம் வீட்டுக்கு எதுவும் கேட்டியா? ஆமாங்க, வீட்டுக்கு தான் நான் அண்ணங்கிட்ட கேட்டேன். அண்ணன் பார்க்குறேன்னுச்சு. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட பேசுனதுக்கப்புறம் யோசித்தேன், ஏற்கனவே நம்மளாம் அங்கேருந்து பல பிரச்சனை அண்ணனுக்கு. நம்மளும் அங்கே போயிட்டோம்னா அப்புறம் நான் என்னைக்காவது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பிரச்சனை வீட்டுக்கு வரும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நல்ல நாள் பெரிய நாள் சும்மா போனோமா வந்தோமான்னு அண்ணன் வீட்டில் போய் உரிமையோடு இருந்துட்டு வரலாம். இதுவே சும்மா சும்மா நம்ம அங்கே இருந்தோம்னா போவோம் வருவோம், பாசன்றது அந்தளவுக்கு நிலச்சி நிற்காது. அதான் பேசாட்டுக்கு இங்கிட்டே ஏதாவது ஒரு வீடு பார்த்து இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அண்ணன்ட்ட சொன்னதுக்கப்புறம். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? எல்லாம் முடிவெடுத்தீங்களா இல்லை உங்கள் அண்ணன் தான் சொன்னா அப்படியா? அண்ணன் எதுக்குங்க இப்படி சொல்ல போகிறாரு? நானும் அதான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளும் அங்கே போய் இருந்துட்டு பின்னாடியே அண்ணன் குடும்பத்தில் அங்கே ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அண்ணனோட சொந்தம் இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்கலங்க, ஆனால் இப்போ கிடைச்சிருக்கு. எத்தனையோ நாட்கள் அண்ணனை ஏங்கி நான் பார்த்துருக்கேன். அண்ணி என்கிட்ட பேசுவாங்களான்னு ஏங்கி இருக்கேன். ஆனால் இந்த தடவை அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அங்கே போய் இருந்து ஏதா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நம்ம கெட்ட நேரத்தில் சண்டை கிண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னா இத்தனை வருஷம் ஆசைப்பட்டது எல்லாமே போயிருமேங்க. அதுதான் ஒரே யோசனையாக இருந்துச்சு. எதுக்கு அங்கிட்டு போயிட்டு தான் இங்கேயே இருந்துக்கலான்னு யோசிக்கிறேன். நானும் இங்கே ஏற்கனவே 4-5 வீடு சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு 2 வீடு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 வீடு ஆளுங்க காலி பண்ணுறாங்க இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? எனக்கு என்ன வருத்தம்? சொந்த பந்தம் பக்கத்தில் இருந்தாலும் கூடி இருந்தால் அது ஒரு நாளில் ஒரு நாள் கஷ்டம்தான், சொல்லு கடன்தான். தொலைவில் இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்காங்களா என்னவனு ஒரு நினப்போடே இருந்துட்டு போயிடலாம். சரிங்க. ஆனால் உங்கள் அண்ணா ஃபேமிலியில் நம்மளால எந்த பிரச்சனையும் வராது, அதை மட்டும் நான் சொல்லிடுங்க சரியா? என்னங்க? எனக்கு தெரியாதா உங்கள் முகத்தை பார்த்தே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு? அவர் அப்படி சொல்கிற ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னா அதுலேருந்தே புரியுது அவர் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காருன்னு. நம்மளால் அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அவரோட பயமும் சரிதானே. ஏற்கனவே அவங்க 2 பேரும் பண்ணின தப்புனால அவர் மனசு வெறுத்து போயிருக்காரு. இதில் மேற்கொண்டு அவரை மனசை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ நம்மளும் இருந்துடக்கூடாது. அவரோட காயத்துக்கு மருந்தாக வேணால் நம்ம இருக்கலாம், அந்த காயத்துக்கு காரணம் நம்மளாவே இருக்கக்கூடாது. ஐயோ, என்ன இது? மழை இப்படி பெய்யுது, குளிர் வேற தாங்க முடியல. எப்பா, யார் வீட்டுக்கு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. எப்பா, கோவில் இருக்கு, சடுக்கு கோயிலுக்குள்ள போய் இருந்துக்குவோம், அதான் நல்லது. ஐயோ, ரொம்ப குளிர் நடக்குது வேற. என்ன பொல்லாத நேரமோ, நம்மளை பிடிச்சிட்டு இந்த ஆட்டம் ஆட்டுது. இந்த மழை காற்று வேற விட்டு தொலையாம இப்படி காத்தடிச்சதே, குளிருதே. எங்கிட்ட போய் நின்னாலும் அங்கிட்டு நம்மளை பற்றியே புறணி பேசுகிறாங்க, எதையும் காது கொடுத்து கேட்க முடியல. ஏப்பா, உள்ள ஓடிட வேண்டியதான். எத்தனையோ பேருக்கு கல்யாணம்லாம் கூட நம்ம வீட்டில் வச்சு நடந்துச்சு. எத்தனையோ பேருக்கு அடைக்கலம் கொடுத்தோம். இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தறி போயிட்டோன்னு நம்மளை எவனும் மதிக்க கூட மாட்டேங்கிறானுங்க. ஒரு துளி இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க உட்கார்றதுக்கு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க மடத்தையே கேட்பான்னு ஒரு பக்கம் கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னது வீட்டில் எம்பிட்டு தண்ணி தேங்கி கிடக்கு? 1க்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இன்னமும் அந்த வீட்டில் அந்த தண்ணியை எடுத்து ஊற்ற முடியல. எல்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலப்போ. இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி வச்சு எதுக்கு? ஒன்றாவது பார்க்க வைக்கன்னு ஏதாவது முடியுதா?
யாராலும் எதுவும் முடியறது இல்ல. நம்ம வந்து செய்யட்டும்ட்டு வச்சு ஏதாவது கேட்டோம்னா நான் என்ன சும்மாவா இருந்தேன், நான் என்ன சும்மாவா இருந்தேன்னு. ஒண்ணுக்கு 3 பேர் இருந்து என்ன இது ஒரு தலைவர் வீடு மாதிரியா இருக்கு. நாளைக்கு எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும், பெரிய ஆளுங்களா வருவாங்க போவாங்க. இப்படி இருந்தா என்ன பண்ண? தங்கம் தங்கம், வண்டிகளா உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டு வரது இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியே முற்றத்துல நல்லா தண்ணி தேங்கி கிடக்கே, அது சுத்தம் பண்ணணும்ன்றது இல்ல. ஒண்ணுக்கு 3 பேர் வீட்டுல இருக்கீங்க தானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல? என்ன ஆயிப்போச்சு இப்ப? எதுக்கு வந்தது வராததுமா இந்த கத்து கத்துறீங்க? கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு வேற தலைவருங்க பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க. நாளைக்கு எல்லாம் பெரிய தலைக்கட்டெல்லாம் வரும். வர்ற நேரத்துல இப்படி முற்றத்துல தண்ணி தேங்கி கிடந்தா நல்லாவா இருக்குது? ஒண்ணுக்கு 3 பொண்ணுங்க இருக்கீங்க தானே, அது சுத்தம் பண்றதுக்கு என்ன உங்களுக்கெல்லாம்? ஐயே, இந்த எல்லாம் அள்ளி ஊத்தத்தான் செஞ்சுது, மறுபடியும் மழை ஊத்திக்கிட்டே கிடக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு முற்றத்தப்பட்டவர் மேல எல்லாம் மூடி விடுற மாதிரியாவது செஞ்சிருக்கணும். அப்படியே ஆணு திறந்து விடுற மாதிரி விட்டாச்சு. எவ்வளவுதான் நம்மள அள்ளி அள்ளி ஊத்துறது? அந்த குந்தானியும் அள்ளி ஊத்துன, அதுக்கப்புறம் படம் பார்க்க போறேன்னு அவள் எல்லாம் போயிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இங்க சமைக்கிற வேலையை பார்க்கவா? இல்ல எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாத ஆளு, அதை போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கு வந்து அது உடம்பு சொல்லாம இழுத்துக்குச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அது அதுக்கு பேசுறதுக்கு தான் இந்த வீட்டுல ஆள் இருக்குமே தவிர ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எடுத்து ஊத்துனாலும் மறுபடியும் மழை தூரிக்கிட்டு தான் கிடக்குது. அதெல்லாம் காலையில எடுத்து ஊத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, வீட்டுல எல்லாரும் எந்திரிக்கிறது 7 மணிக்கு. அவங்க எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்ப எடுத்து ஊத்திக்கிட்டு இருப்பீங்க நல்லா. அடடடா, இந்த எலெக்ஷன் வந்துட்டா போதும், உங்களுக்கு கத்திக்கிட்டே தான் கிடப்பீங்க. நாளைக்கு எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியல. பாருங்க, குரலை வசத்திக்கிட்டு இருக்காரு என்கிட்ட, சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இந்த ஆட்டம் கட்டுறீங்க? வீட்டுல ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க, தெரியும். இன்னைக்கு சரியான மழை, அதுவும் இல்லாம தம்பி பையனோட வேலை செஞ்ச பிள்ளைங்க வேற பத்திரிக்கை வைக்கிறேன்னு வந்துருச்சுங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி இருக்குது, ஒண்ணும் பண்ணாம ஒண்ணும் இல்ல, சரியா? அதுவும் இல்லாம வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மருமக, அது ஒரு வேலை வெட்டி பார்த்தா பரவாயில்ல, அது ஒரு தண்ட கருமாத்தத்துக்கும் லாக்கி இல்ல. அப்படி ஒண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட நொட்டம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன்ல, வேண்டான்னு சொன்னா இல்லையா? ஒண்ணு அவ வீட்டு சமையல்கிட்ட பார்த்தானா, நான் என்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம். அந்த தண்ட கருமாந்தத்துக்கு ஒரு இடமும் தெரியல. அவங்க ஆத்தாக்காரி பெரிய ஊர் சுத்தம் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு வெளியே போகணும், ஒரு சேலை கட்டிட்டு போறதுக்கு துப்பு கூட இல்ல. மேலே ஏத்தியும் ஈத்தியும் ஏதோ கன்றாவியா வந்து நிக்கிறா. இதெல்லாம் என்னத்த சொல்ல சொல்றீங்க என்னைய? அந்த பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொண்டு வாடினா பிக்காசனை அதிகமா ஊத்தி வாயிலே வைக்க முடியாம கொண்டு வர. இந்த கன்றாவியெல்லாம் நான் எங்கிட்டு போய் சொல்றது? உங்களுக்கு இந்த தலைவலியும் பெருசா பேசுறீங்களே, இந்த தலைவலியில நான் எங்க போய் சொல்ல முடியும்? ஆளுக்கு வெளியே ஓடிடுறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட வாயை கொடுத்தது தப்பு தான், விடு. என்ன விடு, என்ன விடுன்னு கேட்டேன். அருமாவளா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சரி விடு விடு விடு, ராத்திரி நேரத்துல இது கத்துற. அதுக்கு தொண்டையை ஒசத்துனீங்கல்ல, ஒசத்துங்க இப்ப. தண்ணி எடுத்து ஊத்துட்டீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறா. அவ கண்ணீர் விடுற தண்ணி அது நிறைஞ்சு குளமா கூடிரும் போல இருக்கு. அப்படி இருக்குது, ஒரு வேலை சொன்னா ஒப்பாரி வைக்கிறா. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? எப்படி என்ன திட்டிட்டு இருக்காங்க பாரு. இங்க பாருங்க, குரலை வசத்துறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு இதை கொண்டு வந்திருக்கோமே, அதுகிட்ட வேலை சொல்லி பாருங்க, சரியா? என்கிட்ட இந்த குரலை வசத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். சரி விடுமா, விடு. இல்லாதப்பட்டவங்களுக்கு இங்க மரியாதையே இல்லை. எதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணனே தெரியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். இந்த சாமி தான் கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன், அப்படி இப்படின்னு நம்ம மேல இவ்வளோ உயிரா இருக்கானே நினைச்சு கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா பேசுறான். ராத்திரி கூட பார்க்காம என்னை எப்படியெல்லாம் பேசுறாங்க அவங்க. என் காதுல பட கேட்கணும்னே பேசுவாங்க போல இருக்கு. இங்க உள்ளவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல போல. ஏய் தூங்கலையா நீ? ஐயா, ராத்திரி பகல்னு பார்க்காம எப்படி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிற? கண்ணுல தண்ணி இருந்தா கூட வத்தி போயிடும். கம்மி படுத்து தொலை. தூங்குற நேரத்துல சும்மா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன செத்தா போயிட்டேன், உசுரோட தானே இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு ஒப்பாரி? என்ன சாமி இப்படி பேசுற? எப்படி பேசுவாங்க? மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? உட்காந்துக்கிட்டு என்ன ஒப்பாரி ராத்திரி நேரத்துல? படு முதல்ல.
ஒப்பாரி வச்சு குடும்பத்தையே நடுத்தரவுல நிறுத்திடுவ போல இருக்கே. எங்க அம்மாவுக்குள்ள இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தோன்னு வையே அரைஞ்சு போடுவோம். என்ன ஒப்பாரி வைக்கிற பழக்கம்னு. சரி காலையில வேலை இருக்கு, இன்னைக்கு தான் பொழப்பு ஒன்றும் இல்லாம ஆகி போச்சு. மழை வந்துட்டு இருந்தா ஒப்பாரியா வச்சு அழிக்கிறாமா. சி என்ன ஜென்மம்னே தெரியலையே இதெல்லாம். அப்பனே ஆண்டவனே, போறதுக்கு பூக்கடை இல்லை, எனக்கு ஒண்ணு விட்டாலும் வழி தெரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கூட தெரியல. இருக்க எல்லாமே இழந்து எங்கடியா ஒரு கோயிலே கதின்னு வந்திருக்கேன். இங்க இருந்து போச்சோன்னா இடத்துக்கு போறதுக்கு பூக்கடை இல்லப்பா. ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கிறேன். காலையில கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்தாவது என் வயிற்ற கழுவிக்குவேன். யாரையும் என்ன அனுப்பிடாம பாத்துக்கப்பா. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க. இப்படி போறதுக்கு தசை தெரியாம இங்க வந்திருக்கேன். நீதான்பா பாத்துக்கணும். என்னடா இது, யார் இங்கே வந்து படுத்திருக்கிறது? நட சாத்தியாச்சு, லைட்டை போட்டு பார்ப்போம். யாரோ பொண்ணுதான். யார் இங்க படுத்திருக்கீங்க? கோவில்ல வந்து தூங்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்காதா? யாருமா அது? எந்திரிங்க முதல்ல. ஐயரே நான் தான். என்னம்மா நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க? இல்ல ஐயரே, அது இங்க எல்லாம் வந்து படுக்க கூடாது. எந்திரிங்க, நட சாத்தியாச்சு. கதவை போட்டு போறேன், கிளம்புங்க முதல்ல. ஐயரே தப்பா எடுத்துக்காதீங்க ஐயரே. என் வீட்டில் உங்களுக்கே தெரியும், வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே மழை வேற பெய்யுது, ரொம்ப தூத்தலா இருக்குது. எங்கேயும் போய் ஒதுங்க கூட முடியல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்கே படுத்துக்கிறேன். காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுறேன். ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்க ஐயரே. ஏமா இது கோவில்மா, வெளியே சத்திரம் இருக்கு, அங்க போய் படுங்க. இங்கெல்லாம் படுக்க கூடாது. சத்திரம் பக்கம் எல்லாமே மழை வந்து நனைஞ்சு போய் கிடக்குது. ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்களே. ஏமா இப்படி எல்லாம் உள்ள விட்டனா என்னைய சத்தம் போடுவாங்கம்மா தலைவர். தலைவரோட சம்பந்தின்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ என்னம்மா நீங்க வேற. சரி காலையில விடியறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும் சொல்லிட்டேன். இல்லைன்னா அப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும் எனக்கு. இல்லைங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். சரி சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைங்க. சரி இருங்க, கோயில் பிரசாதம் இருக்கு, சாமிக்கு படைச்சது, வீட்டுக்கு எடுத்துட்டு போலான் இருந்தேன். சரி பசியோட இருப்பீங்க, இருங்க தாரேன், சாப்பிடுவீங்க. சரிங்க ஐயரே.